இரு வரிகளில் வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கும் வல்லமை கொண்ட திருக்குறளின் மகத்துவத்தை இன்றைய இளம் பிள்ளைகளிடம் எடுத்துரைக்கும் வண்ணம் மலேசிய இந்திய இளைஞர் மன்றம் MIYC தேசிய திருக்குறள் ஒலிம்பியாட் போட்டியை முதன்முறையாக ஏற்று நடத்தியது. திருவள்ளுவ பெருந்தகையின் உலக பொதுமறையான திருக்குறளை மனனம் செய்து ஒப்புவிக்கும் வழக்கமான போட்டியாக இல்லாமல் அதன் அர்த்தங்களை புரிந்து அதிலுள்ள திறவுச் சொற்களை அறிந்து ஆப்ஜெக்டிவ் எனப்படும் தேர்வு கேள்விகளுக்கு விடையளிப்பதே இப்போட்டியின் தனிபாணியாக இருந்தது. திறவு சொற்கள் வழி பதில் எனும் காரணத்தால் அதிகமான மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் திருக்குறளை கற்கத் தொடங்கியதோடு இப்போட்டியிலும் பங்கேற்றதாக அதன் இயக்குனர் சசிதரன் பரமசிவம் தெரிவித்தார். கடந்த மார்ச் 28ஆம் தேதி 8 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் குவாலலும்பூர் ஸ்லாங்கூரில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இன்று பரிசளிப்பு விழா நடைபெற்றதாக சசிதரன் கூறினார். முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 12 வயசு மாணவர்களுக்கு நம்ம 150 திருக்குறள் கொடுத்து அதை மனனம் பண்ணி 28ஆம் தேதி மார்ச்சில் வெறும் 80 கேள்விகள் வரும். அந்த 80 திருக்குறள் எப்படின்னா, ஒரு திருக்குறளுக்கு 7 வார்த்தைகள் இருக்கும். அதில் ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்ட வார்த்தைகள் ABCDயில் இருக்கும். ஸோ அது என்ன சரியான வார்த்தைன்னு அவங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேருந்து 18 வயசு மாணவர்களுக்கு நம்ம 100 திருக்குறள் அதனுடைய பொருளோடு நம்ம கொடுத்துட்டோம். அந்த திருக்குறள்லேருந்து 60 திருக்குறள் வரும். அந்த 60 திருக்குறளோட பொருளை அவங்க கண்டுபிடிக்கணும். ஸ்லாங்கூர் கிள்ளானில் இன்று நடைபெற்ற இப்பரிசளிப்பு விழாவின் போது மலேசிய சாதனை புத்தகத்தால் இப்போட்டிக்கான அங்கீகாரம் அளிக்கப்பட்டதாக MIYCயின் துணைச் செயலாளருமான சசிதரன் குறிப்பிட்டார். இரு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது. இதனிடையே தேசிய திருக்குறள் ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் சிலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ஏன்னா திருக்குறள் உள்ள நம்ம கீவேர்ட்ஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே அந்த பொருளை நம்ம சொல்ல முடியும், சூஸ் பண்ண முடியும். அந்த கேள்வியை புது புது சொற்களை கொண்டு நம்ம கற்றுக்க முடியும். இன்னொன்று, அந்த திருக்குறளை நிறைய வாட்டி படித்தாதான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். இந்த திருக்குறள் இதை சொல்ல வராங்க அப்படின்னு. அந்த தாள் கொடுத்தாங்க. அந்த தாளை நான் டெய்லி படித்து என்னோட மெமரியில் ஏற்றிக்கிட்டேன். என் அம்மா ரொம்ப கைட் பண்ணாங்க. டெய்லி என் அம்மா பக்கத்தில் உட்காந்து தான் நான் படிப்பேன். அவங்களும் எனக்கு கூட கைட் பண்ணுவாங்க. அப்புறம் பாடம்லாம் நான் சீக்கிரமாக செஞ்சிடுவேன். செஞ்சுட்டு அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைமை ஒதுக்கி நான் படிப்பேன். திருக்குறளை தவிர்த்து நான் எப்படி சுலபமாக மனனம் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன். சுய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு இதை நம்ம எப்படி ஒரு நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம இது பண்ணுறது நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். நான் மலைப்பள்ளி மாணவி தான். நான் 4 புக் ஆஃப் ரெக்கார்ட் எடுத்திருக்கிறேன். அது எல்லாமே தமிழ் சார்ந்த பற்றி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் கவிதை ஒப்புவித்தல், அப்புறம் ஔவையார் பற்றி பேசுறது, திருக்குறள் பற்றி பேசுறது, அதுவும் இல்லாமல் இந்த திருக்குறள் பற்றி நான் எக்ஸாம் எழுதினது. மைண்ட் ஆப்ஸ் டியூஷன் நிறுவனத்தின் இணை ஏற்பாட்டில் இன்று நடைபெற்ற இப்பரிசளிப்பு விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.